தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக ஐக்கியம் என்ற வார்த்தையை விளக்கி அதனுடைய சத்தியங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சரி, இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு ஐக்கியம் என்றால் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். சரி, அதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தை குறித்த சில அறிமுகத்தை முன்னுரைகளை சொல்லி அந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் செல்லலாம். சரி, இப்ப யோவான் 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 1 யோவான் எழுதின சுவிசேஷம், 2வது 1, 2, 3 யோவானுடைய அந்த நிருபங்கள், கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம். இதில் இந்த நிருபங்களில், அதாவது 1, 2, 3 இந்த 3 நிருபங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது யோவானுடைய நிருபங்களில் பெரியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நிருபம் ஒரு குறிப்பிட்ட சபையையோ இடத்தையோ நபர்களையோ சுட்டி காண்பிப்பதில்லை. அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில் வாழ்த்து பகுதிகளோ ஆசீர்வாதம் போன்ற பகுதிகளோ இல்லை. அதாவது ஒவ்வொரு நிருபமுமே ஆரம்பிக்கும் போதும் வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கப்படும், முடியும் போதும் அந்த ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் இருக்கும். ஆனால் இந்த நிருபத்தில் அப்படி இல்லை. அது மட்டுமல்ல, இந்த நிருபம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை போதனைகளுடைய விளக்கமும் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிருபம். அதோடு கூட இந்த நிருபத்தில் நோயிங், அதாவது அறிய, இது போன்ற தொடர்புடைய வார்த்தைகள் கிட்டத்தட்ட 50 இடங்களில் இந்த நிருபத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிருபத்தில் நாம் பார்த்தால் சில எதிர்ப்பதங்களான வார்த்தைகளை சொல்லி யோவான் அருமையாக விளக்குவார். உதாரணமா வெளிச்சம் அப்படி என்றால் இருள், 1:5 நாம் பார்க்கிறோம். அப்புறம் 2ஆம் அதிகாரம் 20, 21 சத்தியம் பொய், இந்த வார்த்தையை ஒப்பிட்டு பேசுவார். 2:29 நீதி பாவம். 3ஆம் அதிகாரம் 14, 15 அன்பு பகை அல்லது வெறுப்பு. 2ஆம் அதிகாரம் 15, 16 தேவ அன்பு உலக அன்பு. 3ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களில் தேவனுடைய பிள்ளைகள் பிசாசினுடைய பிள்ளைகள். 2ஆம் அதிகாரம் 7, 8 பழைய கற்பனை புதிய கற்பனை. 2:18 கிறிஸ்து அந்தி கிறிஸ்து. சோ இது போன்றதான நிகழ்வுகளை அவர் ஒப்பிட்டு சொல்லுவார். இன்னும் கூட 3ஆம் அதிகாரம் 14 நித்திய ஜீவன் நித்திய மரணம். 4ஆம் அதிகாரம் 4:5 உலகத்திற்குரியவர்கள் தேவனுக்குரியவர்கள். 4:6 வஞ்சக ஆவி சத்திய ஆவி. 4:18, 19 அன்பு பயம். 5ஆம் அதிகாரம் 11, 12 ஜீவனை உடையவன் ஜீவன் இல்லாதவன். அப்புறம் 5ஆம் அதிகாரம் 17, அப்புறம் 3:7 நீதி மற்றும் அநீதி, அதாவது ரைச்சஸ் அன்ரைச்சஸ். இது போன்றதான வார்த்தைகளை அவர் ஒப்பிட்டு விளக்குகிறதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில் சில சிறப்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தைகளை கருப்பொருளாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் 5 வார்த்தைகளை குறிப்பாக பயன்படுத்துவார். தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். லைட் வெளிச்சம் ஒளி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். லவ் அன்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். லைஃப் ஜீவன், அதாவது இட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் என்று பயன்படுத்துகிறார். கடைசியாக நீதி என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதோடு கூட ஐக்கியம் இந்த வார்த்தையும் பயன்படுத்துகிறார். சரி, இப்ப நாம் இந்த நிருபத்தை ஐக்கியம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலேயே இந்த 5 அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். சரி, ஐக்கியம் என்பது என்றால் என்ன? வாட் இஸ் ஃபெல்லோஷிப்? இந்த ஐக்கியம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் கிரேக்க வார்த்தையில கொய்னோனியா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது
கொய்னூனியா. புதிய ஏற்பாட்டில் ஐக்கியம் என்ற வார்த்தை கொய்னூனியா என்பதற்கான வார்த்தை. சரி, இந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று கேட்டால், பிசினஸ் பார்ட்னர், அதாவது தொழில் பங்காளர்கள், அப்புறம் ஜாயிண்ட் ஓனர்ஸ், அதாவது முதலாளிகள், அப்புறம் நிலம் வாங்குவோர், பங்குதாரர்கள், இவர்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது பொதுவான முறை. ஆனால் ஐக்கியம் என்ற வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுத்தப்படும் போது, அதாவது இந்த வார்த்தை கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் தங்களது விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுதலை குறிக்கிறது. அதாவது ஷேரிங் அவர் காமன் ஃபெய்த், நமது விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுதலை குறிக்கிறது. இதை நாம் பிலமோன் 6வது வசனம் அப்போஸ்தலர் 4:32 நாம் பார்க்கலாம். மேலும் இந்த வார்த்தை, அதாவது கொய்னூனியா அப்படின்ற வார்த்தை நற்செய்தி பணியில கூட்டாக இருப்பவர்களுக்கு, அதாவது ஆண்டவருடைய ஊழியத்தில் இணைந்து செய்யக்கூடிய அந்த கூட்டாளிகள், அவர்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஐக்கியம் என்று நாம் சொல்லும்போது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்களுக்குள், அதாவது அவர்கள் ஒருவரில் ஒருவர் அவர்களுடைய காரியங்களை பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள், அதாவது பங்கிடுகிறார்கள். அப்படி பங்கிட்டுக் கொள்ளுகிறது போல, கொண்டது போல, நாமும் தேவனிடத்திலும் விசுவாசிகளிடத்திலும் நமது காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஐக்கியம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. சரி, அந்த வாசித்த வசனத்தை கவனியுங்கள். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப இந்த ஐக்கியம் என்று சொல்லும் போது நமது ஐக்கியம் தேவனோடும் குமாரனோடும் ஆவியானவரோடும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் ஒருவரில் ஒருவர் எவ்வாறு காரியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்களோ, இணைந்து செயல்படுகிறார்களோ, அதே விதத்தில் நாமும் தேவனோடும் மற்ற சக விசுவாசிகளோடும் பங்கிட்டுக் கொள்ளுவதை இது குறிக்கிறது. சரி, இப்ப இந்த ஐக்கியத்திற்கான மூலதனம் என்ன? த சோர்ஸ் ஆஃப் ஃபெலோஷிப். அது யார் அப்படின்னா நிச்சயமாக ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. இது எப்படி? அவர் மாம்சமாக இந்த உலகத்தில் வந்ததால். அதை 1 அதிகாரம் 1, 2, 3, 5, 8 நம்ம படிக்கலாம். அடுத்து அவர் சிலுவையில் அறையப்பட்டதால் இந்த ஐக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் ஏன் ஐக்கியப்பட வேண்டும்? ஐக்கியத்திற்குடைய நோக்கங்கள் என்ன என்று கேட்டால், பிதாவாகிய தேவனானவர் யார் என்பதை அறிந்து கொள்ள. 1 அதிகாரம் 1, 5, 3 அதிகாரம் 7வது வசனம், 20வது வசனம். அடுத்து தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார், அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார், அவர் அன்புள்ளவர், தேவன் காணப்பட முடியாதவர், அவர் நித்திய ஜீவனை கொடுப்பவர். சரி, அப்ப இந்த ஐக்கியத்தினுடைய நோக்கம் என்ன? தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் ஒளியாய் இருக்கிறார். 1:5 வாசிக்கிறோம். அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். 3:7 வாசிக்கிறோம். அவர் சகலவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். 3:20 வாசிக்கிறோம். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். 4:8 மற்றும் 4:16 வாசிக்கிறோம். அவர் காணப்பட முடியாதவர். 4:12, 5:11 அவர் நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்து இப்படிப்பட்ட தேவன் மீது அவர் மீது நாம் அன்பு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய குடும்பத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அந்த அன்பை காண்பிக்க வேண்டும். நமது சந்தோஷம் நிறைவாயிருக்க வேண்டும். நமது ஜெபம் கேட்கப்படும் என்ற நிச்சயத்தை பெற வேண்டும். நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்தில் நாம் ஆச்சரியப்படாமல் இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஐக்கியத்தினுடைய நோக்கம். சரி, இந்த ஐக்கியத்தினுடைய தேவை என்ன? அதனுடைய தேவைகள் என்ன? 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். we have to walk in the light. நாம் ஒளியில் நடக்க வேண்டும். 1 அதிகாரம் 8-9 we have to confess our sins. பாவங்களை அறிக்கையிட வேண்டும். 2 அதிகாரம் 3-8, 5 அதிகாரம் 2-3 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். 2 அதிகாரம் 28 we have to abide in Christ.
கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 3 அதிகாரம் 3 வசனம் 5:21 உலகத்தை விட்டும் விக்கிரக ஆராதனை விட்டும் நாம் பிரிந்திருக்க வேண்டும். 3 அதிகாரம் 17 வசனம் சகோதரர்கள் கஷ்டப்படும் போது நாம் தேவைகளை சந்திக்க வேண்டும். இதுதான் ஐக்கியத்திற்கான தேவைகள். சரி, த டெஸ்ட் ஆஃப் ஃபெலோஷிப், ஐக்கியத்திற்கான சோதனை என்ன? அதாவது உண்மையிலேயே நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட பைபிள் சில டெஸ்ட் வச்சிருக்கு, பரீட்சைகள் இருக்கு, சோதனை இருக்கு. என்ன? நம்பர் 1, 3 அதிகாரம் 6-9. Am I still continuing in my sin? நான் என்னுடைய பாவத்திலேயே தொடர்ந்து இருக்கிறேனா? இது அதாவது கேள்வி கேட்கப்பட வேண்டியது, பரிசோதிப்பது மிக மிக அவசியம். 4 அதிகாரம் 20 வசனத்துல செகண்ட் டெஸ்ட் இருக்கு. என்ன? என் சகோதரனை, அதாவது என் ஆவிக்குரிய சகோதரனை நான் பகைக்கிறேனா? Do I hate my spiritual brother? 3 அதிகாரம் 17 வசனத்தில் Am I willing to help my brother? என் சகோதரனுக்கு என்னால் உதவி செய்ய விருப்பம் இருக்க நான் அவருக்கு உதவி செய்கிறேனா? 4 அதிகாரம் 7 வசனம் 21 வசனம் Do I love my brother? என் சகோதரனை நான் நேசிக்கிறேனா? 5:12 என் தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேனா? 4 அதிகாரம் 16-18 நான் அவருக்கு பயப்படுகிறேனா? Am I fearing God? நான் தேவனுக்கு பயப்படுகிறேனா? 5 அதிகாரம் 4 வசனம் Am I overcoming the world? நான் இந்த உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியுமா? ஜெயித்து வாழ முடியுமா? 4 அதிகாரம் 1-3 நான் தவறான போதனைகள் என்ன என்பதை பகுத்தறிகிறேனா? இதுதான் அந்த ஐக்கியத்திற்கான சோதனையாக இருக்கிறது, அதாவது டெஸ்டிங். சோ இன்றைக்கு அநேகர் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இந்த காரியங்களை நாம் செய்கிறதில்லை. அப்படி இல்லாமல் இருந்தால் அது உண்மையான ஐக்கியத்தை அது குறிப்பதில்லை. அடுத்ததாக இந்த ஐக்கியத்தை நாம் எவ்வாறு தொடர்ந்து செயல்படுத்த முடியும் என்று கேட்டால், தேவ குமாரனின் மூலமாக இந்த ஐக்கியத்தை நாம் தொடர்ந்து செயல்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, தேவ ஆவியானவர் நம்மில் வசித்தலின் மூலமாக நாம் இந்த ஐக்கியத்தை தொடர்ச்சியாக செய்ய முடியும். அப்புறம் பரிசுத்தவான்களுடைய அந்த கூடியிருத்தலின் மூலமாகவும் அதை நாம் தொடரலாம். சரிங்களா? ரைட். இந்த ஐக்கியத்திற்கான எதிரிகள் பாருங்க, நாம் ஐக்கியப்படக்கூடாது என்பதற்காக சில எதிராளிகள் நமக்கு இருக்கிறார்கள். உலகம், மாம்சம், சாத்தான். அதை நாம் 1 யோவான் 2:15-17 நாம் காணலாம். சரி, இந்த ஐக்கியத்தை குறித்து வாக்குத்தத்தங்கள் கூட உண்டு. 2:25 நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். 2:28 அவர் வருகையில் தைரியம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். 3:2 உயிர்த்தெழுந்த புதிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். 4:17 தைரியமாய் நாம் இருப்போம். 4:18 தேவ பணியில் நாம் தைரியமாய் இருப்போம். எனவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த ஐக்கியம் என்ற வார்த்தையை நாம் புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து தேவ நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.